Exercise 8.2 la first question. ABCD is a quadrilateral in which PQRS are midpoint of side AB, BC, CD and DA. கொடுத்துட்டு இவ்வளோ நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர் அப்படியே போட்டுக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த குவாட்ரிலேட்டரலாக இருந்தாலும் 4 சைடு இருக்கும். அந்த 4 சைடுக்கும் 4 மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த 4 மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் இன்னொரு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும். அந்த குவாட்ரிலேட்டரல் கண்டிப்பாக பேரலோகிராமாக தான் இருக்கும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒரு குவாட்ரிலேட்டரல் 4 சைடு இருக்கும். 4 சைடுடைய 4 மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த 4 மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் இன்னொரு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும். அந்த குவாட்ரிலேட்டரல் கண்டிப்பாக பேரலோகிராமாக தான் இருக்கும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த குவாட்ரிலேட்டரில் ஏசியை ஜாயின் பண்ணால் இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக மிட் பாயிண்ட் தியரம் வச்சு ப்ரூவ் பண்ணுவோம். அது என்ன மிட் பாயிண்ட் தியரம் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் 3 சைடு இருக்கும். அந்த 3 சைடில் ஏதாவது 2 சைடுடைய மிட் பாயிண்ட்டை ஒரு லைன் ஜாயின் பண்ணுதுன்னா அந்த லைன் 3வது சைடுக்கு பேரலாக இருக்கும். மெஷர்மெண்ட்டில் ஆஃபாக இருக்கும். A line segment joining midpoint of 2 sides of the triangle is parallel to the third side and half of it. இந்த தியரம் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் 3 சைடு இருக்குது. 2 சைடுடைய மிட் பாயிண்ட்டை ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ணுச்சுன்னா இந்த லைன் செக்மெண்ட் 3ஆவதுக்கு பேரலாகவும் ஆஃப் இட்டாகவும் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ப்ரூவே பண்ண போகிறோம். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ஏபிசி. 3 எழுத்தாக இருக்குது இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, Q இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. அதனால் PQ வந்து ஏசிக்கு பேரலாகவும் இருக்கும், PQ வந்து ஏசியில் ஆஃபாகவும் இருக்கும். இவ்வளோ தான், ஓகேவா? இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எழுதின மாதிரியே மேலே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு பேர் ஏசிடி இல்லை ஏடிசின்னு சொல்ல, நம்ம ஏசிடின்னு எழுதிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் S is the midpoint of AD, R is the midpoint of DC. அதனால் இந்த SR வந்து ஏசிக்கு பேரலாகவும் இருக்கும். இந்த SR RS ரெண்டுமே சொல்லிக்கலாம். இந்த RS வந்து ஏசிக்கு பேரலாகவும் இருக்கும், RS வந்து ஆஃபாகவும் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, PQ ஏசிக்கு பேரலல், RSும் ஏசிக்கு பேரலல். A line parallel to same line or parallel to each other அப்படின்னு ஒரு தியரம் இருக்குது. இப்போ PQக்கு ஏசிக்கு பேரலல், RS ஏசிக்கு பேரலல்னா PQவும் RSும் பேரலல். அதே மாதிரி PQ ஆஃப் AC, RSும் ஆஃப் AC. திங்ஸ் விச் ஆர் ஈக்குவல் டு சேம் திங்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர். அதனால் PQ RSக்கு ஈக்குவல். இது ரெண்டுத்தையும் நம்ம எழுத போகிறோம். ஃப்ரம் 1 and 3ல் PQ ஏசிக்கு பேரலல், RSக்கும் பேரலல். அதனால் PQவும் RSும் பேரலல். அதே மாதிரி PQ ஆஃப் AC, RSும் ஆஃப் AC. அதனால் PQ இஸ் ஈக்குவல் டு RS. இப்போது ஒரு இந்த பேரலோகிராம்னா இந்த ஒரு ஆப்போசிட் சைட் பேரலாகவும் ஈக்குவலாகவும் இருந்துச்சுன்னு சொன்னாலே அந்த PQRS இஸ் அ பேரலோகிராம். இவ்வளோ தான் நமக்கு சம் முடிஞ்சுது. ஒரு பேரலோகிராம்னு சொல்லணும்னா இந்த ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருந்தாலும் பேரலோகிராம், ஆப்போசிட் பேரலாக இருந்தாலும்